எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ வந்து புதுசா இந்த டெல்லி பாம் பிளாஸ்ட் அந்த இத பத்தி வந்திருக்கு. சூசைட் பாம்பர் பத்தி வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த உமர் வந்து அல்-ஃபலா யுனிவர்சிட்டியில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தான்ல ஃபரிதாபாத்ல. அதுக்கு பக்கத்துலேயே அவன் வீடு இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு லேபுமே அவன் செட்டப் பண்ணியிருந்திருக்கான் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. இந்த பாகிஸ்தான் ஹேண்ட்லர்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுற வீடியோஸ் அந்த இதெல்லாம் மூலமாக வந்து அவன் வந்து அந்த பாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வேரியஸ் எக்ஸ்ப்ளோசிவை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காகவே இந்த லேப் அங்கே வச்சுருந்துருக்கான் அப்படின்னு வந்து போலீஸ் சோர்ஸஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரோப் பண்ணுறவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த லூஸாக வந்து அசெம்பிள் பண்ண அந்த இம்ப்ரூவைஸ்ட் அந்த எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை வந்து அவன் மண்டே வந்து அதை வெடிக்க வச்சுருக்கான் இல்லையா, அது ரெட் ஃபோர்ட்டில் அதுக்கு பக்கத்தில். அது வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட அதை வந்து என்ன ஆயிருக்குன்னா அதே பாம்பை தான் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா அவன் அந்த லேபில் வந்து அவன் வீட்டில் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. இது வந்து எப்படி தெரிய வந்திருக்குன்னா, உமரோட அந்த இதில் வந்து ரெய்ட் பண்ணதுலேயும் அந்த டாக்டர்ஸ் 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கல்ல, அவங்கள வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது இது தெரிய வந்திருக்கு. உமரோட வீட்டை வந்து ரெய்ட் பண்ணும்போது அவனுடைய அந்த லெபார்ட்ரி இருக்கிறதும் வந்து தெரிய வந்திருக்கு. அதுலேருந்து வந்து டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸு அப்புறம் வந்து வேறு மாதிரியான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையும் வந்து தேடி எடுத்திருக்காங்க. இது வந்து அந்த ரெய்டில் வந்து நடந்திருக்கு. இந்த திடுக்கிடும் தகவல்கள் எல்லாமே வந்து அந்த டாக்டர்ஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து இன்டரோகேட் பண்ணும்போது தான் ஒவ்வொரு விஷயமா வெளியில் வருது. இப்போ வந்து இனியும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வெளிப்படையாக சொல்லும்போது தெரிய வரும். ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து டாக்டர் உமர் வந்து பாம் வந்து தயாரிக்கிறதுல ரொம்ப வந்து எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான். அதாவது வந்து இந்த 3 பேர் டாக்டர்ஸில் ஒருத்தன் எக்ஸ்பர்ட்டாக இருந்திருக்கான். அதனால தான் வந்து அவன் லெபார்ட்ரியை அவன் வீட்லேயே செட் பண்ணி இருந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா அங்கே வந்து மோஸ்ட்டாக அவன் தனியாக தான் அவன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு வெடி தயாரிக்கணும் அப்படின்னா நிறைய பொருட்கள் வந்து சேர்த்து அதை தயாரிப்பாங்க இல்லையா, அது வந்து பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கான்னா அது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன அந்த வீடியோஸ் எல்லாம் அதை டூ இட் யுவர் செல்ஃப் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து அவன் கற்றுக்கிட்டு இருந்திருக்கான். இது வந்து ஜெய்ஷி அந்த மாடியூல் அவங்க வந்து அவங்க மூலிமா டெலிகிராம் மூலிமா இதெல்லாம் வந்து பார்த்து கற்றுக்கிட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து எந்த ரேஷியோவில் போடணும், எப்படி போட்டால் ட்ரிகர் பண்ணும், அந்த மெக்கானிசம்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சு எல்லாம் பண்ணியிருக்கான், அவன் அசம்பிளும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. 2 மேஜர் பேட்சஸ் ஆஃப் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வந்து எடுத்திருக்காங்க, ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 358 கேஜி, இன்னொன்று வந்து 2563 கேஜி. அதுவும் வந்து தனித்தனி வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. இந்த ரெய்ட் நடக்கும்போது நவம்பர் 8ம் அப்புறம் 10th இந்த 2 நாளைக்குள்ளே இவ்வளோ வந்து அவங்க வேறு போலீஸ் ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே வந்து இந்த பிளாஸ்டெல்லாம் ஆகிட்டனால இது வந்து இண்டிகேட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இனியுமே பாம்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ண வேண்டியதெல்லாம் அப்படியே போட்டு வச்சுருந்துருக்காங்க. அதெல்லாம் எக்ஸ்ப்ளோசிவ் சூட்கேஸில் பேக்ஸ்லலாம் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து யூஸ்வலாக வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேக்ஸிமைஸ் இன்ஜுரி வந்து பண்ணுற மாதிரி வந்து இவங்க எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மெட்டல் பீஸ் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அவன் வந்து பிளாஸ்ட் ஆனதுக்கப்புறம் இவன் ஒருத்தன் லேப் வச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இனி வேறு யாரெல்லாம் இருக்காங்க இதில் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே நம்மளோட நாட்டுக்கு எதிராக பண்ணுறதுங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. நம்ம வந்து இது இந்த மாதிரி இருக்கிறத வந்து கண்டிப்பாக ஆன்டி டெரரிசம் அந்த இதை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளணும். அதான் நல்லது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.